இன்னைக்கு எத்தனாவது சுதந்திர தினம் தெரியுமா? எத்தனை? 78 அப்படிதானே? இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சு தெரியுமா? 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இல்லையா? சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா? விடுதலை எதுல இருந்து விடுதலை பெற்றாங்க? ஆங்கிலேயர்கள் நம்ம என்ன செய்யறாங்க? ஆட்சி செய்யறாங்க தெரியுமா? வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்கு வியாபாரம் செய்வதற்காக வந்தாங்க இல்லையா? ஏன்னா இந்தியாவில் நிறைய செல்வங்கள் உண்டு. இதெல்லாம் வியாபாரம் செய்யறதுக்கு வந்தவங்க கடைசியில் நம்ம நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கடைசியில் அவங்க செய்கிறாங்க, நம்மளை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க ஆட்சி செய்யும் போது நாமெல்லாம் அவங்களுக்கு யாரு? அடிமைகளாக இருந்தோம் தானே? அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய பெரியவர்கள் இல்லையா, முன்னாடி காந்தி, நேரு இவர்கள்லாம் சேர்ந்து மக்களை ஒன்று திரட்டி அந்த வெள்ளைக்காரர்களிடத்திலிருந்து நமக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாளை தான் நம்ம என்ன செய்யறோம்? சுதந்திர தினம் கொண்டாடுறோம். சரியா? எங்களுடைய தேசத்தின் 78வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த தேசத்திலே நீர் கொடுத்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்கள் இருந்தாலும் தேசத்திலே நாங்கள் ஒற்றுமையோடு வாழ நீர் கிருபை புரிந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் தேசம் இன்னும் எல்லா துறைகளிலும் மேலும் வளரத்தக்கதான எல்லா கிருபைகளையும் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே இந்த தேசத்தின் மக்களுக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்திலும் இன்னும் குடும்ப உறவுகளிலும் மகிழ்ச்சியிலும் எங்களுடைய தேசத்தின் குடிமக்கள் இன்னும் வளர்ச்சி பெற நீதாமை கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்போதும் இந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்காகவும் இந்த பள்ளியில் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பள்ளி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை கருத்தில் முழுவதுமாய் தருகிறோம். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். இயேசுவை செபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே. Seventh standard Azhar. Fifth standard Azhar. 8th standard